நம்ம இந்தியாவிலேயே தலைமுறையா நம்பிக்கை வச்ச ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டா அது கோல்டு தாங்க. ஆனா இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ண பல விதங்கள் வந்துருச்சுங்க. அதுல எது சேஃப், எது ப்ராஃபிட்டபிள், அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. கோல்ட்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? 3 ரீசன் இருக்குங்க. ஒன்னு இன்ஃப்ளேஷன் ப்ரொடக்ஷன், அதாவது பணத்தோட வேல்யூ குறையும் போது கோல்டோட வேல்யூ அதிகரிக்கும். 2 மார்க்கெட் கிராஷ்ல சேஃப் அசெட், மார்க்கெட் விழுந்தாலும் கோல்டு பெரும்பாலும் சேஃபா தான் இருக்கும். இதுல 3வதா இருக்கிறது லாங் டர்ம் வெல்த். கடந்த 10 to 20 வருஷத்துல கோல்டு நல்ல ரிட்டர்ன்ஸா கொடுத்திருக்கு. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ற முக்கியமான வழிகள், அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிசிக்கல் கோல்டு. பிசிக்கல் கோல்டு என்ன? நாங்க பிஸ்கெட், காசு. இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம்னா, ப்ரோஸ்ல இது கண்ணுக்கு தெரிகிற அசெட், எப்ப வேணாலும் வித்துக்கலாம். இதுல கான்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், தெஃப்ட், எப்ப வேணா திருட்டு போகலாம். உங்களுக்கான டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஜுவல்லரி வாங்காதீங்க, அதுக்கு பதிலா காயின்ஸ் ஆர் பிஸ்கெட் பெட்டர். இதுல செகண்டா இருக்கிறது டிஜிட்டல் கோல்டு. போன்லயே வாங்கலாம். போன் பே, கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் வாங்கலாம். இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். இதுல ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டோரேஜ் டென்ஷனும் கிடையாது. இதுவே கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாங் டர்முக்கு சார்ஜஸ் இருக்கு, ஆனா பிகினர்ஸ்க்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். இதுல 3வதா இருக்கிறது கோல்டு ETF, அதாவது ஷேர் மார்க்கெட்ல கோல்டு. இதுக்கு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும், ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். இல்ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸ் ஹை டிரான்ஸ்பரன்சி, ஈஸியா பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இதே கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நாலேஜ் தேவைப்படுது. யங் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல சாய்ஸ். இதுல 4வதா பார்க்க போறது செவரேஜ் கோல்டு. இது கவர்மெண்ட் ஸ்கீம், இது பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லாங்க. இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ், 2.5% இயர்லி இன்ட்ரெஸ்ட், 8 years மெச்சூரிட்டி, கேபிட்டல் கெயின்ஸ்க்கு டாக்ஸ் இல்ல, மெச்சூரிட்டி இல்ல. இது லாங் டர்ம் அண்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எப்ப கோல்டு வாங்கணும்? கோல்டு பிரைஸ் டிராப் ஆன நேரத்துல வாங்கலாம். ஃபெஸ்டிவல் சீசன்ல ஹைப் பார்த்து வாங்காதீங்க. SIP மாதிரி ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணலாம். பொதுவா மக்கள் பண்ற தவறுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜுவல்லரி இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறது, ஷார்ட் டர்ம்ல ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றது, ஒரே நேரத்துல அதிக அமௌண்ட்டை போடுறது. நான் உங்களுக்கு கொடுக்குற கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல 10 to 15% மட்டும்தான் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கோல்ட் வெர்சஸ் ஷேர் மார்க்கெட் கம்பேரிசன் பார்க்கலாம்.